அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 28/6/2026 நாளைய தினத்தில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகத்திலே நடைபெற இருக்கின்றது. நெல்லை மாவட்டத்திலே 964 மையங்களிலே குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழக அரசின் சார்பாக நடத்தப்பட இருக்கின்றது. இந்த முகாமிலே 5 வயதுக்கு உட்பட்ட பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரையிலும் உள்ள ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து கொடுப்பார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் இளம்பிள்ளை வாதம் என்னும் நோயினால் பீடிக்கப்படக்கூடாது. அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக ஆடி ஓடி விளையாட வேண்டும் என்பதற்காக இந்த முகாமை நடத்தி வருகிறார்கள். அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் நாளை காலை 7 மணி முதல் 5 மணி வரையிலும் இந்த நேரங்களை கவனித்து அந்த நேரங்களிலே குறிப்பிட்ட முகாம்களுக்கு சென்று நம்முடைய குழந்தைகளுக்கு கட்டாயமாக அந்த மருந்தை நாம் கொடுக்க வேண்டும். 5 வயது வரையிலும் எத்துணை முறைகள் வேண்டுமானாலும் இந்த மருந்தை கொடுக்கலாம், தவறு கிடையாது என்பதையும் அரசு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த மருந்து மிக மிக பாதுகாப்பானது, இலவசமானது. இந்த மருந்து குழந்தைகளுக்கு கொடுப்பதின் நோக்கம் என்னவென்றால், குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் முடக்குவாதம் ஏற்பட்டு விடாமல் அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அளவு எவ்வளவு அப்படின்னா, வாயின் வழியாக 2 சொட்டு மட்டும்தான் ஊற்றுவார்கள். பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்து வழங்கப்படும். தமிழகத்திலே அந்த முகாம் எங்கெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா, அரசு மருத்துவமனைகள், வட்டார சுகாதார மையங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், துணை சுகாதார மையங்கள், அங்கன்வாடி மையங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பள்ளிக்கூடங்கள் மற்றும் நடமாடும் குழுக்கள் மூலமாக தற்காலிக குடியிருப்புகள், கோயில் திருவிழாக்கள், பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இலங்கை அகதிகள் முகாம் போன்ற இடங்களிலே சொட்டு மருந்து முகாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளைய தினத்தை தொடர்ந்து 7 நாட்கள் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு அந்த சொட்டு மருந்தை வழங்குவார்கள். நெல்லை மாவட்டத்திலே 1,09,92 குழந்தைகள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுக்கும் தாராளமாக என்ன செய்யலாம்னா இதை கொடுக்கலாம். இதிலே 4033 பணியாளர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். இந்த பணியாளர்கள் வீடுகளுக்கு வரும் பொழுதோ அல்லது நாம் முகாம்களுக்கு செல்லும் பொழுதோ பணியாளர்களை முறையாக நாம் மதித்து நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சொட்டு மருந்துகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். போலியோ நோய் என்பது சமீப காலமாக குழந்தைகளுக்கு இல்லை. அதற்கு காரணம் சொட்டு மருந்துகள் அரசாங்கம் ஒழுங்காக விநியோகம் செய்கிறது. நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குழந்தைகளை நாம் அழைத்து செல்லும் பொழுது அண்டை வீட்டு குழந்தைகளையும் அந்த பெற்றோரிடம் அறிவுரை செய்து அந்த குழந்தைகளையும் நாம் அழைத்து சென்று
நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவதை போன்று மற்ற குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல குழந்தைகளை வைத்திருக்கின்ற தாய்மார்களையும் குழந்தைகளோடு நாம் அழைத்து சென்று அந்த முகாம்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் போலியோ சொட்டு மருந்தின் மூலமாக முடக்குவாதத்தை விட்டும் எல்லா சமுதாய குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.